வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு மிருகம் எழும்பி வருவதை நாம் பார்த்தோம். அதன்படி ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வந்தது என்று சொல்லி பார்த்தோம். ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர் என்று சொல்லி 10 நாடுகள் கூட்டமைப்போடு கூட ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வந்ததை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரே விஷயம் 2 தடவை 2 முறை அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக வெளிப்படுத்தல் 17:9 நீங்கள் தியானிக்கும் போது அங்கே நீ கண்ட 7 தலைகளும் 7 மலைகளாம் 7 ராஜாக்களாம் அப்படின்னு இருக்கு. அந்த 7 தலைக்கு 7 மலையும் இருக்கு, 7 ராஜாக்களும் இருக்கிறாங்க. 2 அர்த்தத்துல வச்சு படிக்கணும்னு அர்த்தம். 2 தடவை அது நடக்கும். அதே மாதிரி ஸ்ரீ என்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நகரம்னு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நகரம், வெளிப்பாடு 17:18. அதே நேரத்தில் 21:2 அது மணவாட்டி என்று இருக்கிறது, சபையையும் குறிக்கும். ஸ்ரீ என்பது சபையையும் குறிக்கும், ஒரு நகரத்தையும் குறிக்கும். எருசலேம், புதிய எருசலேம் நகரத்தையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது மணவாட்டி சபையாகவும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வெளிப்படுத்தல் 18:18 நீங்க வாசிக்கும் போது ஸ்ரீ என்பது ஒரு நகரத்தையும் குறிக்கும், ஒரு சபையையும் குறிக்கும். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 17:9 உள்ள தலை என்பது மலையையும் குறிக்கும், ராஜாக்களையும் குறிக்கும். இப்படி நாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆவியானவர் அதை சொல்லிக் கொடுப்பார். அதான் நான் சொல்றேன், இந்த வேத வாக்கியத்தை நமக்கு விளக்கி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கிறது ஆவியானவர் மட்டும்தான். அதை படிக்கும் போதே இது என்னன்னு சொல்லி கொடுப்பார். அதனாலதான் அவருடைய துணையோட இதை நம்ம படிக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆசைப்படுறது நல்லது. ஆனால் முக்கியமானது ஆவியானவரை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் இது புரியும். ஆவியானவர் துணை இல்லாம இதை படிக்கும் போதுதான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தொடங்குறோம். அப்போ ஆவியானவருடைய துணையோட படிக்கும் போது இப்ப இதுல இந்த எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, ஒரு மிருகம் எழும்பி வந்தது, 10 கொம்புகள் 7 தலையோட ஒரு சம்பவம். இது 538ஆம் ஆண்டு ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தை இணைத்து ஒரு மத தலைவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் அந்த நீங்க 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம்பட்டு இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த எப்போ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 1798 அப்போதைய பிரான்ஸ் தேசத்தினுடைய சர்வாதிகாரியாக உருவெடுத்த நெப்போலியன் போனபார்ட் என்பவர் அந்த மத தலைவரை பிடித்து சிறைச்சாலையில் போட்டு ஏறக்குறைய 1260 வருஷம் அரசாண்ட அந்த தொடர் அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். இது தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக இருக்க கண்டேன், அதாவது அத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதவசனம் சொல்லுது சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அதாவது அதே ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர், அதே மத தலைவர் தலைமையில மீண்டுமாக அந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. 1929 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இதற்கான உத்தரவு போடப்பட்டு அப்போது இத்தாலியினுடைய சர்வாதிகாரியாக இருந்த ஜெனரல் முசோலினி அவர் தான் இதற்கு கையெழுத்து போட்டார். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முசோலினி எழுதின அந்த டாக்குமெண்ட்ல அவர் எழுதியிருந்தாரு ஹீலிங் த வூண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ் அப்படின்னு. அன்னைக்கு உள்ள சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த செய்தி வந்திருந்துச்சு. அந்த செய்தியில என்ன போட்டிருந்தாங்கன்னா ஹீலிங் த வூண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ், நெடுநாள் ஏற்பட்டிருந்த காயம் எங்களுக்கும் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்திற்கும் இடையில ஏற்பட்டிருந்த அந்த ஒரு இடர்பாடு அல்லது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை இன்று நீக்கப்பட்டதுங்கிறத குறிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா ஹீலிங் த வூண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ வெளிப்பாடு 13:3 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஆனால் உண்மையில என்னன்னா அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக அந்த மத தலைவரைத்தான் அவர்கள் அபிஷேகம் பண்ணார்களே ஒழிய இன்னும் அந்த சாம்ராஜ்யம் திரும்பி வரவில்லை. அந்த சாம்ராஜ்யம் மீண்டும் திரும்பி வரும். அது எப்போ வரும்? நம்ம காலத்துல. அதைத்தான் சொன்ன, திருப்பி நடக்கும். அதே மாதிரி அதே மத தலைவருடைய தலைமையில திருப்பி 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகும். அது இப்ப என்னவா இருக்கிறது, எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க நேரம் இல்லாம அப்படி வச்சுட்டோம். என்னன்னா அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அப்படின்னு. தூஷணமான நாமம்னா என்ன? முதல்ல நமக்கு அது தெரியணும். தூஷணமான நாமம்னா என்ன? பைபிளை பொறுத்த வரைக்கும் தூஷணம் தேவதூஷணம் அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொதுவா ஒரு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில 2 சம்பவம் இருக்கு பைபிள்ல. ஒரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர் சொல்றாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் சொல்றாரு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். ஏன் தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பது தேவதூஷணம் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிப்பது தேவதூஷணம். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது மனுஷகுமாரனுக்கு, தேவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறது தவறு. ஏன்னா அவங்க
இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அதனால அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக பார்த்ததுனால இது தேவ தூஷணம் சொல்லுகிறான். என்ன காரணம், இவர் மனுஷனாய் இருக்க எப்படி இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிக்க முடியாது. அப்போ தேவன் தான் அந்த பாவத்தை மன்னிக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிக்கிறதுக்கான நடைமுறைகள், சம்பிரதாயங்கள் இன்னைக்கு உலகத்துல உண்டு. ஒரு மனுஷன் போய் என் பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யணும், அவர் அதற்கான வழி சொல்றார். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் போது பாவம் மன்னிக்கப்படுது. இல்ல இன்னொரு மனுஷங்கிட்ட போய் நான் இந்த மாதிரி பாவ அறிக்கை செஞ்சு உடனே என் பாவம் மன்னிக்கப்படுது, மன்னிக்கப்படாது. உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் மனுஷங்கிட்ட பாவ அறிக்கை செய்யறதுக்கு ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது, ரெண்டு காரியங்கள் ஆதாரமாக சொல்லப்படுது. ஒன்று, சீசர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதாவது இந்த பாவம் எது அதுன்ற ரொம்ப முக்கியம். அவர்கள் செய்த ஜென்ம சுபாவம், அவர் தாயின் கருவிலிருந்து உருவாகி செஞ்சு வந்த பாவம் இல்ல, அந்த சீசர்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட பாவம். ஏன்னா அவங்க பட்டணம் தூரம் அடிக்க போறாங்க, அவங்க பட போற பாடுகளை பத்தி பேசுறாரு. அப்போ உங்களுக்கு விரோதமா செய்யறாங்க இல்லையா, அந்த பாவத்தை அதை நீங்க மன்னிச்சா அவங்களுக்கு அது மன்னிக்கப்படும். அதாவது அவருடைய சுபாவம் என்னன்னா, நீங்க மன்னிக்கிற குணம் உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா சீசர்கள் மன்னிக்கிற குணம் உள்ளவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் வருகிற வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படி ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணி கொண்டு வராரு. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு விரோதமா செய்யறவங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்க, அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறாங்க, அடிச்சு சிலுவையில தொங்க வர்றாங்க. சொல்லும்போது அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னியும் சொல்றாரு. இப்போ அதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது யூதர்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சிலுவையில இயேசு அரைஞ்சதுனாலதான் யூதர்கள் ஹிட்லரால ரொம்ப பாடு அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இயேசு சிலுவை அறையும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும், எங்கள் தலைகள் மேலும் எங்கள் பிள்ளைகள் தலைகள் மேலும் வரட்டும் சொல்லுவாங்க. அப்ப அதுதான் ஹிட்லர் காலத்துல வந்துச்சுன்னு சொல்லி போதிப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, இயேசு அவர் மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான். அது அவங்களுக்கு வரல. அது எது வந்துச்சு, ஆபேல் முதல் கொண்டு சகரியா தீர்க்கதரிசி வரைக்கும் பலிபீட தண்டையில சிந்தப்பட்ட அந்த பாவம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, பாவத்தை மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா என்ன பாவத்தை மன்னிக்க முடியும், உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சிருங்க, மனப்பூர்வமா மன்னிங்க. இப்ப ஆண்டவர் 5ஆம் அதிகாரம் மத்தியில, உனக்கும் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் நீ அவனோட கூட ஒப்புரவாகு. ஏன்னா ஒரு காசு பிரச்சனை வருது, ஒருவேளை அவன் அந்த காசை வேணான்னு சொல்லி மன்னிச்சிட்டான்னா அதை அவன் மன்னிக்கிறது. அந்த மன்னிப்பு என்பது இப்ப இந்த வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். நாம செஞ்ச காரியத்துக்கு ஒருத்தர் நம்ம அதுக்கான மன்னிப்பு கொடுக்கறான்னா அந்த மன்னிப்பு வேறு. இப்போ நீதிபதி நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரு, அந்த மன்னிப்பு வேறு, தேவன் கொடுக்கிற மன்னிப்பு வேறு. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும், அதைத்தான் அங்க சொல்றாரு. அப்போ மனுஷனால் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர்கள் போய் யோவானிடத்திலே அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யோவானிடத்திலே நாங்க இல்ல, அவர்கள் யோவானிடத்திலே போய் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யோவான்கிட்ட போனாங்க, ஆனா அறிக்கை அவங்ககிட்ட இட்டாங்களா? அறிக்கை அவங்ககிட்ட இட்டிருக்க முடியாதுங்க. ஏன் இருக்க முடியாதுன்னு கேளுங்க. 1000 கணக்கில் ஜனங்க அங்க வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அறிக்கையிட முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க போய் ஆண்டவரே நான் செஞ்ச பாவம் என்ன மன்னிச்சிருன்னு தேவன் தான் அறிக்கையிட முடியும். தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், வேற யார் மன்னித்தாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, வசனம் சொல்லுது, அவர் மனுஷனாய் இருக்க இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அது தேவ தூஷணமாக சொல்லப்படுகிறது. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஒரு தேவ தூஷணம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்லுவது தேவதூஷணம். ஏன்னா இந்த மனிதன் அந்த மனிதனுடைய பாவத்தையே மன்னிக்க முடியாதே, தன்னுடைய பாவத்தையே மன்னிக்க முடியாதே. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் நிக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிக்கிறார். இப்ப அவர்கிட்ட பாவ மன்னிப்புக்கு ஜனங்க வராங்க, அவர் அந்த எடுத்துக்கொண்டு போய் தேவனிடத்தில் நிக்கிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுது, அவருடைய பாவங்களை நீ சுமக்க வேண்டும் இருக்கு. தன்னுடைய பாவத்துக்கும் சரி அவங்க பாவத்துக்கும் அவன் சுமப்பான், அந்த பாவத்தை அவன் சுமக்க கூடாதவனா இருக்கிறான் எபிரேயர் நிருபருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு விரோதமா செய்த பாவத்தை நீங்க மன்னிக்கலாம். அப்ப பரவாயில்லப்பா நான் உன்னை மன்னிச்சுட்டேன், அந்த மன்னிப்பு வேறு. அவருடைய ஜென்ம சுபாவம் பாவமா அவங்க செஞ்ச மற்றவங்களுக்கு செஞ்ச பாவங்கள் தாயின் கருவிலே உருவாகும் போது பாவத்திலே உருவானும், அந்த பாவத்துல ஒரு மனுஷனால மன்னிக்கவே முடியாது. இரண்டாவது, யோவானிடத்துல போய் அறிக்கையிட்டது தாங்களே அறிக்கையிட்டுக் கொண்டார்களே ஒழிய யோவானிடத்துல இல்லை. ஆகவே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்வது தேவதூஷணம். இரண்டாவது, மார்க் 9ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது,
அவர்களை கல்லெறியும்படி கையில கல் எடுத்துக்கிட்டாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு தன்னை தேவன் என்று அவர் அந்த இடத்துல தன்னை சொல்றாரு. தன்னை தேவன் சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கைகளிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுவானேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தான் தேவன் என்று காட்டுவது தேவதூஷணம். எந்த மனுஷன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறானோ, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறானோ, அது தேவதூஷணமாக வேதம் சொல்லுது. அவங்க சொல்றாங்க வசனத்தின்படி அவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் தேவன் என்று சொல்லப்படுவது தேவதூஷணம். அப்ப அந்த கிரீடத்துல என்ன இருக்குது? ஒன்று பாவத்தை மன்னிக்கிறவர்னு இருக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல தேவனுக்கு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு, இவர் கடவுள் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவருடைய கிரீடத்துல, அந்த கிரீடத்துல இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, அதன் தலைகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமங்களும் இருந்தன. தலைகள்னா அந்த கிரீடத்துல தூஷணமான நாமங்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு கடவுளாக தன்னை சித்தரிப்பது எது? சித்தரிப்பது தன்னைத்தான் கடவுள் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு சுபாவம். இந்த சுபாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவத்தில் ஒன்றாக அங்கே வருகிறது. அந்தி கிறிஸ்துடைய சுபாவம் என்ன? தன்னைத்தான் தேவன் என்று காட்டிக் கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். தன்னைத்தான் தேவன் என்று காட்டிக்கொண்டு, அது மாத்திரமல்ல தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அப்படின்னு, அதாவது தன்னையா கடவுளா காட்டிக் கொள்ளுகிற ஒரு சுபாவம் இருக்குது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவமா. கிறிஸ்துவ எதிர் கிறிஸ்துவ என்ன செய்வானா? தன்னை கடவுளாக காட்டிக் கொள்வானாம். இதுக்கு ஒத்த வசனம் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல எல்லா தேவர்களுக்கும் தன்னை பெரியவனாக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ தன்னையே கடவுளா காட்டிக் கொள்ளுகிற சுபாவம் நீங்க பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? நிறைய அரசியல் தலைவர்களுக்கு தன்னை கடவுளா காட்டிக் கொள்ளுகிற சுபாவம் உண்டு. ரோம ராஜாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தன்னை கடவுளாக காட்டிக் கொண்டார்கள். டயக்லேஷன் எல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னாராம். வெஸ்பாசியன் இவங்க எல்லாம் சொன்னாங்களா தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி. நீரோ இப்படிப்பட்டவங்க. ஒரு காலத்துல ரோம ராஜாக்கள் தங்களை கடவுளாக காட்டிக்கொண்டு தங்களை தான் கடவுள்னு, நீங்க பாலிகிராஃபோடைய காலத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரோம ராஜாக்கள் வந்து கடவுளாக மாற்றப்பட்டார்கள். கடவுளாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சுபாவம் அதற்கு பிறகு படிப்படியாக அநேக ராஜாக்களுக்கு வந்தது. எல்லாரும் அவரை தான். இது வந்து ஒரு ஸ்பிரிட், பாபிலோனியன் ஸ்பிரிட் பேர். பாபிலோனிய வழிபாடு. தேவனை வணங்காமல் மனுஷனை வணங்க வைப்பது பாபிலோனிய வழிபாடு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுபாவம் இருக்கும். உதாரணமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து அந்த சிலையை, பொற்சிலையை செய்ய சொல்லுவாங்க. அந்த பொற்சிலையை வணங்க சொன்னாங்கன்றதுக்கு பின்னாடி நீங்க கொஞ்சம் டீப்பா வசனத்தை போய் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல ஒரு சிலை செய்யப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்துல ஒரு சிலை செய்யப்படும் போது அந்த சிலை வினோதமான, அதாவது பலவிதமான உலோகங்களால் செய்யப்படுகிறது. தலை பொன்னாகவும், அதனுடைய மார்பும் கரங்களும் வெள்ளியாகவும், வயிறும் தொடையும் வெண்கலமாகவும், கால்கள் இரும்பாகவும், பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்ராஜ்யம்னு சொல்லி அவர் தானியேல் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த பசும்பொன்னாகிய தலை நீரே பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதுக்கு அடுத்து வருது மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம், வெள்ளி கோப்பானது. அதற்கு அப்புறம் வர்றது வெண்கலம், கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு அடுத்து வரப்போகிறது இரும்பு, ரோம சாம்ராஜ்யம். கடைசியா வரப்போறது 10 விரல்களோட இரும்பும் களிமண்ணும் கலந்தது, நம்ம காலத்துல வரக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். இப்படி வரப்போகிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் உடனே என்ன செய்வாரு? ஒரு பொற்சிலையை செய்தார்னு இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எதுக்காக இந்த சொப்பனம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சாப்பிட்டு விட்டு படுக்க போகும்போது எனக்கு பின் ராஜ்யங்கள் என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே படுத்தேன். தேவன் எனக்கு மண்டையில அதை கொடுத்தாரு, இந்த சொப்பனத்தை கொடுத்தாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவருக்கு என்னன்னா, எனக்கு அப்புறம் என்னுடைய சாம்ராஜ்யம், கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் வருவாங்களோ, என் பையன் எப்படி ஆளுவானோ, பேரன் எப்படி ஆளுவானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு படுத்திருப்பாரு போல. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு பின்னாடி சாம்ராஜ்யங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெள்ளி கோப்பா ஒண்ணு வரும், அப்புறம் வெண்கலத்து கோப்பா ஒண்ணு வரும், அதற்கு பிறகு இரும்புக்கு கோப்பானது ஒண்ணு வரும், இப்படின்னு ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே வர்றாரு. இப்போ இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்ச பிறகு நேபுகாத்நேச்சாருக்கு ஒண்ணு தோணுது, அப்ப நமக்கு அப்புறம் சாம்ராஜ்யம் முடிஞ்சு வெள்ளின்னு வேற ஒண்ணு வருமோ, அப்புறம் வந்துட்டு வெண்கலம்னு வேற ஒண்ணு வருமோ, இரும்புன்னு வேற ஒண்ணு வருமோ? அப்படி வரக்கூடாது. பூமி முடிகிற வரைக்கும் என்னுடைய சாம்ராஜ்யம் தான். நம்ம சொல்றோம்ல நிரந்தர அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நிரந்தர ராஜா அப்படின்ற மாதிரி நான் நிரந்தரமா அரசாட்சி இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒண்ணு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நிரந்தர ராஜாக்கள் கிடையாது, நிரந்தர ராஜகுமாரத்திகள் கிடையாது. இந்த உலகத்தில் வந்த மனிதரில் நிரந்தரமானவர்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் நிரந்தரமானவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டுமே. அதனாலதான் ராஜாக்களை நம்பி வாழ்வதை விட தேவனை நம்பி வாழணும்.
ஏன் சொல்றேன், தேவனை நம்பி நம்ம வாழும்போது அந்த நம்பிக்கை நிரந்தர நம்பிக்கையாக இருக்கும். நாம இன்னைக்கு ஒருத்தர் நம்பிட்டே இருப்போம், திடீர்னு மறுநாள் காலையில் அவர் இறந்து போயிடுவாரு. இப்போ ஏசாயா சொல்றாரு, ஐயோ ராஜா செத்த உடனே அவருக்கு மனசெல்லாம் பாதிக்கப்படுது. ஏன்? அவரை நம்பி இவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தேவனை நம்பி வாழ்ற வாழ்க்கைக்கு வராரு ஏசாயா. அதனாலதான் அவர் இருதயம் உடைக்கப்படுது. நான் ஒரு ராஜாவை நம்பி இருந்தேன், இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி. சில இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த நாட்டில ராஜ்யபாரங்கள் நடக்கும். இன்னும் இருக்கு, ராஜாக்கள் ஆளுகை செய்கிறது இருக்கு. இன்னும் நிறைய வளைகுடா நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்களுடைய ஆளுகை தான். அப்போ ஒரு நாட்டுக்கு போன போது அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். அந்த ராஜாக்களை பத்தி, அந்த ராஜாவுடைய ஆட்சியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு கவலை இல்லைங்க, அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப நல்ல அரசாளுவாரு. ஆனா இவருக்கு அப்புறம் அவருடைய பையன் வருவாரு, அவர் தான் எப்படின்னு தெரியல, அவரை பத்தி கொஞ்சம் கடூரமானவர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை வெளியிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்களை நம்பும் போது அது பிராக்டிகலா அது ஓகே, அவங்க சொல்றது பிராக்டிகலா ஓகே, நான் தப்புன்னு சொல்லல. பிராக்டிகலா அவங்க சொல்றது ஓகே. ஒரு ராஜா போனா இன்னொரு ராஜா. நான் என்ன சொல்றேன், எந்த ராஜா போய் எந்த ராஜா வந்தாலும் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவரை நம்பிக்கிட்டோம்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர். அதனால நமக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை, கவலையே கிடையாது. பாருங்களேன், அப்ப என்ன ஆயிருது? இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, எனக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜ்யங்கள் இத்தனை வருமா, அதெல்லாம் வரக்கூடாது, நான் தான் நிரந்தர ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொற்சிலையை செய்த. ஏன்னா பொண்ணுங்கிறது அவனை குறிக்குது. அந்த பசும் பொண்ணாகிய தலை நீரேன்னு சொன்ன உடனே இந்த தங்கத்துலதான் எல்லாமே இருக்கணும், உலகத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம் வரைக்கும் தங்கத்துலதான் இருக்கணும், வேற சாம்ராஜ்யமே வரக்கூடாதுன்னு தான் அவன் பொற்சிலையை செய்தான். பொற்சிலையை செய்து எல்லாரும் அதை வணங்க வேண்டும். அந்த பொற்சிலை யாருன்னா நேபுகாத்நேச்சர், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அப்ப எல்லாரும் அந்த சாம்ராஜ்யத்தை என்ன செய்யணும்? வணங்கணும். இது ஒரு பாபிலோனிய ஸ்பிரிட், அந்த ராஜாவை வணங்க வைக்குதல். அதுக்கு அடுத்து மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துல கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன். எப்போ ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. தானியேல் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்றான்? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். அப்ப இந்த இடத்துல என்ன வருது? தானியேல் ராஜாவை நோக்கி வேற ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இங்க என்ன வருது? அவனை வணங்க வைத்தல், ராஜாவை வணங்க வைத்தல். அப்ப இந்த ராஜாவை வணங்க வைக்கிற சுபாவம் காலகாலமாக இருக்கு, காலகாலமாக வந்துகிட்டே இருக்குது. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று காட்டுது. அது ராஜாக்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வரும். எந்த ராஜாக்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வரும்? பிசாசு யாருக்குள்ள போகுதோ, பிசாசு உள்ள போய் தன்னை வணங்க வைக்க சொல்லும். நேபுகாத்நேச்சரை வணங்க வைக்க சொல்லுச்சு. மேதிய குலத்தான என்ன நோக்கி வேற யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுச்சு. ஈவன் தான் அவன் ரொம்ப தானியலுக்காக மனசு பாதிக்கப்படுறான். ஆனா என்ன தெரியாம அந்த சட்டத்தை போட்டோமே அப்படின்னு யோசிக்கிறான். அதற்கு பிறகு அவன் மனம் திரும்புறான். இப்படி தேவன் மனுஷன் தன்னை தேவனாக காட்டுவது ஒரு தேவ தூஷணமாகும். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுதான் அந்த கிரீடத்துல இருந்துச்சாமா. ஒண்ணு தன்னைத்தான் தேவன் என்று காட்டுவது, இல்லை என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் அப்படின்னு. இந்த மாதிரி சுபாவம், தன்னைத்தான் தேவனா தேவனுக்கு பதிலால் இந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் காட், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. இப்ப நம்மளுமே என்ன சொல்றோம்? அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் சொல்றோம். இப்போ எம்பசில எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாசிடர்னு அவரை சொல்லுவாங்க. அவர் எதற்காக இருக்கிறாரு? அந்த ஜனாதிபதிக்கு பதிலாக. ஆனால் அவர் ஜனாதிபதி அல்ல. அந்த டிஃபரன்ஸ் புரியணும். இப்போ அமெரிக்க எம்பசி இருக்குது, அதுல ஒரு அம்பாசிடர் இருக்கிறாரு. அந்த அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி போஸ்டிங், அது ஆக்சுவலா ஜனாதிபதிக்கு ஈக்குவலான போஸ்டிங். ஆனால் அவர் ஜனாதிபதி அல்ல. நான் ஜனாதிபதியோட ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளவுதான். நானும் ஜனாதிபதி ஒண்ணு. ஜனாதிபதி வணங்கினா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, என்ன நீங்க வணங்குங்க அப்படி சொல்ல முடியாது. தேவனுக்கு பதிலால்னா என்ன? ஐ அம் தி அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். நான் அவருக்காக இங்க வந்திருக்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய நான் அவர் அல்ல. என்னை வணங்கணும்னு சொல்ற சுபாவம் யாருதுன்னா பிசாசுடைய சுபாவம். அவன் தான் எல்லாரையும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். அப்ப ராஜாக்களுக்குள்ள அந்த சுபாவங்கள் வந்துடும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? தூஷணமான நாமங்கள் இருந்தன. தலைமையில் என்ன இருந்துச்சு? தூஷணமான நாமம் இருந்தது. அப்ப வரப்போற அந்த சாம்ராஜ்யத்துல அந்த வரக்கூடிய அந்த 10 ராஜாக்கள் தங்களை அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்ல தங்களை காட்டும் போது ஏதோ ஒரு தூஷணமான நாமத்தோடு கூட அவர்கள் இருப்பார்கள். அதுதான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உள்ளதான மிக முக்கியமான காரியம். இப்போ இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இப்போது எழும்பி வருவார்களா? எழும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ 1798ல இப்போ நெப்போலியனால அந்த மத தலைவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்து அதுக்கு பிறகு அந்த மத தலைவருக்கு கீழே இருந்த 10 நாடுகள் சிதறி போக தொடங்கினார்கள். அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவேஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் சிதறி போய் அதற்கு பிறகு இது இப்போது அது அந்த ஐரோப்பால வேற பேர்ல இருக்கு. உதாரணமா ஏன் அது வேற பேர்ல? 4 வட்டத்துல ஒரு 100 வருஷத்துல அந்த பேர் மாற்றப்பட்டு விட்டது. உதாரணமா நம்ம ஊருக்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருந்துச்சு,
அதற்கு பிறகு வந்துட்டு அது சென்னை மாகாணம், அதற்கு பிறகு அது தமிழ்நாடாக மாற்றப்பட்டது. அந்த மாதிரி பெயர் மாற்றப்பட்டது. பாம்பே, மும்பை, முன்னாடி அதுக்கு பேர் மும்பை, அது பாம்பே ஆகி திருப்பி மும்பை, அப்புறம் கல்கத்தா, கொல்கத்தா, இந்த மாதிரி பெயர் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ பெர்ஷியா, ஈரான் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பெயர் மாற்றப்பட்டு இந்த 10 நாடுகளும் இன்னைக்கும் 10 நாடுகளாக பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த மேப், இந்த இதை பாருங்க, இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த 10 நாடுகள் இப்ப யார் 10 நாடுகளாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அந்த அலமனிஸ் என்பது ஜெர்மனியை குறிக்கும், விசிகோத் என்பது ஸ்பெயினை குறிக்கும், அப்புறம் வந்துட்டு பர்கண்டியன்ஸ் என்பது சுவிட்சர்லாண்டை குறிக்கும், ஆங்கிலோ சாக்சன் என்பது இங்கிலாண்டை குறிக்கும், லாம்பர்ட்ஸ் என்பது இத்தாலியை குறிக்கும். இப்படி எல்லாமே இருக்கு இந்த 10 நாடுகளுக்கு. இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க அவங்கவுங்க தான் இவங்க எப்படி தெரியுங்க? 540 இருந்த மேப், அதே மேப் இப்ப இருக்கு ஐரோப்பால. இப்ப அந்தந்த நாடுகள் அங்கங்க இருக்கு. பிராங்க்ங்கிறது பிரான்ஸாக இருக்கிறது. அப்பப்போ அங்கங்க அதே நாடுகள் தான் இருக்கு, பேர் மாத்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. சோ இந்த 10 நாடுகள் சிதறி போய் தான் தனித்தனி ஆட்சியாக வந்தது 1700களில். அந்த அதுல இருந்த அந்த மத தலைவருக்கு கீழே இருந்த 10 நாடுகள் ஒண்ணுதான் ஆங்கிலோ சாக்சன். அந்த ஆங்கிலோ சாக்சனுடைய காரியங்கள் தான் இங்கிலாண்டாக மாறி அவர்கள் தான் இங்கிலாந்து ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க வந்துச்சு. இப்போ அந்த 10 நாடுகளும் திருப்பி சேரணும், திருப்பி ஒன்னா சேர்ந்து அதே மாதிரி இன்னொரு ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர் உருவாகணும். ஏன் ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர் உருவாகணும்னா, இயேசு கிறிஸ்து கடைசியாக வருவதற்கு முன்பதாக உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலர்கள் 7 வருஷம் உபத்திரவத்தை சந்திக்க போறாங்க. அந்த 7 வருஷம் இஸ்ரவேலர்கள் 7 வருஷம் இல்ல 3 வருஷம், முதல் 3 வருஷம் கைவிடப்பட்டவர்கள், சபையில கைவிடப்பட்டவர்களும், அடுத்த 3 வருஷம் இஸ்ரவேலர்களும் உபத்திரவத்தை சந்திப்பார்கள். உபத்திரவம் மகா உபத்திரவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு இயேசு பகிரங்கமாக வருவார். இந்த 7 வருஷம் ஆளுகை எப்படி இருக்கணும்னா, அந்த பழைய ரோமன் எம்பையருடைய வேறு இதுல இருக்கணும், அதனுடைய ஆட்சி நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லாமே இதுல இருக்கும். ஆனா இன்னைக்கு மாடர்னைஸ்டா இருக்கும். மாடர்னைஸ்டு ரோமன் எம்பையர் இப்படி வச்சுக்கலாம். மாடர்னைஸ்டு ரோமன் எம்பையராக இருக்கும். ஆனால் அந்த ரோமன் எம்பையருடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நடக்க போகுது. அப்போ மீண்டும் இந்த 10 நாடுகள் ஒன்றாக கூட வேண்டும். இந்த இடையில இருக்கு பாத்தீங்களா, உதாரணமா இந்த 538ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுல இருந்து அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன், பரமேறி போனதுல இருந்து ரோமன் எம்பையர் திருப்பி எப்படி மீண்டும் ரோமன் எம்பையரே திரும்பி வரப்போகுதுங்கிறது ஒரு அற்புதமான மறைபொருள். இது வேதத்துல இருக்கு. இந்த மறைபொருள் அப்படியே அழகா வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, திருப்பி பழைய ரோமன் எம்பையருக்கு சேரும். இந்த 2000 வருஷமும் நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் உண்மை அதுதான். இந்த ரோம சாம்ராஜ்யம் 2000 வருஷமா பூமியில நடக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துக்காக அந்த ஆட்சி பாதுகாக்கப்படுது. ஒரு உதாரணமா, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் யூதா சாம்ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே, சாம்ராஜ்யம்னா யூதா கோத்திரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருந்தது பாத்தீங்களா. அதனாலதான் உங்களுக்கு ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த ஜீனியாலஜி கரெக்டா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த யூதா கோத்திரம் எப்படி செதறி போய் பாபிலோனுக்கு போய் மேதிய பெர்ஷியன்ட்ட போய் அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யத்தின் வழியாக மீண்டும் உள்ளே வருது. அப்படி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல உள்ளே வருது. எப்போ நம்ம செருபாபேல் உள்ள கூட்டிட்டு வந்து தேவாலயம்ல கட்டுறாரு. அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், அதன் முடிவில கூட யூதா சாம்ராஜ்யம் இருக்கு. ஏன்னா இயேசு வருகிற வரைக்கும் அந்த தேசம் இருக்கணும், அந்த இடத்துல அது இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த 2000 வருஷமா அந்தி கிறிஸ்து வருகிற வரைக்கும் ரோம சாம்ராஜ்யம் இருக்கணும். அங்கதான் வந்து அந்தி கிறிஸ்து உட்கார போறான். அப்ப அந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் ஆளுகையில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 2000 வருஷமா அவங்க ஆளுகை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு தனி மறைபொருள். அது நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை அதை குறித்து நாம் வேற ஒரு டாபிக்ல அதை குறித்து பார்க்கலாம். அப்போ இந்த பிரிந்து போன 10 நாடுகள் 538ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு 1798 நெப்போலியன் நாடாக சிதறடிக்கப்பட்டு மீண்டும் இந்த 10 நாடுகள் ஒன்றாக கூடி வர வேண்டும். இது ஒன்றாக கூடி வந்து கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எங்க இருக்கு? 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த 10 கொம்புகள் ஆனவர்கள் அப்படி இருக்கும். வெளிப்படுத்தல் 17 நீங்க 13 வாசிச்சீங்கன்னா, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அதாவது இந்த 10 கொம்புன்னா 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களும் என்ன செய்வாங்களாம், தங்கள் வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஆன்டி கிரைஸ்ட் கையில ஒப்படைப்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த 10 பேர் கடைசியா இருக்கணும். ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது இந்த 10 பேர் இருக்கணும்னு இருக்கு. இப்ப இந்த 10 பேர் இருக்கிறாங்களா? இப்ப பிரிஞ்சு போன 1798 சிதறி போன இவங்க திருப்பி ஒன்னா சேருவாங்களா, ஒன்னா இருப்பாங்களான்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில காரியங்கள் உலக பிரகாரமாக இல்லை, நடக்காதுன்னு உலகம் சொல்லும். கர்த்தர் சொன்னா அது 100% நடக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு அடையாளமே இருக்காது. சடனா கர்த்தர் திருப்புவாரு. அது அவரால் தான் முடியும். பயங்கரமா ஆண்டவர் செய்வாரு. அதான் எனக்கு இப்போ ஒரு 2-3 நாட்களா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
என்கிட்ட பர்சனலா, இது என்னுடைய பர்சனல், எனக்கு சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு நாள் ராத்திரியில் நான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரு நாள் ராத்திரி நான் எல்லாத்தையும் மாத்துவேன். ஒரே நாள் ராத்திரி பெல்ஷாத்சாருடைய அரசாட்சி கவிழ்க்கப்பட்டு கோரேசுடைய அரசாட்சி கொண்டு வரப்பட்டது. ஒரே நாள் ராத்திரி ஒளிமுக வாசல்ல ஆசீர்வாதம் கோதுமைகள் விற்கப்பட்டது. அதுக்கு முந்தின நாள் அப்படி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. ஒரே நாள் ராத்திரி இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டு பெரும் ஜனங்க வெளியே புறப்பட்டு போனார்கள். வித்தின் a night, ஓவர் நைட்ல கர்த்தரால் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இது நடக்காது, இது இல்ல, இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் பினிஷ்டு, இனிமேட்டு இல்ல அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள். நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, இல்ல, நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய நேரம் வரும்போது ஒரே நிமிஷத்துல கர்த்தர் தலைகீழாக மாற்றி அமைப்பார். நீங்கள் அதை விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை மாற்றி அமைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சிறைச்சாலை இருக்கும் போது ராஜா கூப்பிடுறாரு, உன்னை வர சொல்றாரு ராஜான்னு சொன்ன உடனே, பார்வோன் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே யோசேப்பு என்ன நினைச்சு போயிருப்பான்? ஐயோ, நம்ம வந்து தண்டனை கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, ஏன் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சு போயிருப்பான். அங்க போய் நின்ன உடனே ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. இப்போ யோசேப்பு சொப்பனத்துக்கு பதில் சொல்றாரு. இப்ப கூட யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? சரி, சொப்பனத்தை சொன்னோம், ராஜா ஏதோ ஒரு வெகுமதி கொடுத்து விடுதலையாக்கி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தாருன்னா நிம்மதியா அப்படி போயிடலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அவன் சிறைச்சாலையில் விடுதலையாகணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா உள்ள இருக்கிறவன்ட்ட சொல்லி அனுப்புறான், பானபாத்திரக்காரங்கிட்ட, நீ உயர்த்தப்படும் போது என்ன நினைவு கூறு அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய என்ன, இதுதான் நடக்குமா? நடக்கல. அரை மணி நேரத்துல அந்த சொப்பனத்தை சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிக்கும் போது கூட யோசேப்போட என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நிமிஷம் யோசேப்புடைய நிலை மாறுகிறது. சமஸ்த எகிப்தும் அவனுக்கு முன்பாக வணங்க வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது. அவர் சொல்றார், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு மேலாக இருப்பேன், இந்த மோதிரத்தை போட்டுக்க, நீ போற எல்லாரும். இது எப்படிங்க நடக்கும்? ஒருத்தர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே இது நடக்குமா? நடக்கும். ஏன்னா சொன்னது கர்த்தர். கர்த்தர் சொன்னா நடக்கும். உலகம் அதை வேணா பைத்தியம் வேணா சொல்லும், உலகம் உங்களை பார்த்து பைத்தியம் கூட சொல்லும், சொல்லிட்டு போட்டோம். ஆனால் கர்த்தர் சொன்ன போது உலகம் வாயடைத்து போய் நிற்கும். ஐயோ, யோசேப்புக்கு சொன்னது ஒரு நிமிஷத்துல மாறிடுச்சே. யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? 11 பேர் என்ன வணங்கினா போதும், இதான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது. கர்த்தர் சொல்றாரு, சமஸ்த எகிப்தும் உனக்கு முன்பாக வணங்கும், உனக்கு முன்பாக குனிஞ்சு நிற்கும். அதுதான் ஓவர் நைட்ல கர்த்தர் மாத்துறது. உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்வார். நெடுநாள் யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.